வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று தினம் டாடா பவர் லிமிடெட் அவங்களோட Q4 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. Q4 ரிசல்ட்ல ரெவென்யூல பெருமளவு ஸ்லிப்பேஜ் ஆயிருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சிருந்தது. ஸோ இப்படி ரெவென்யூல ஸ்லிப்பேஜ் ஆனதுனால இந்த ஷேர்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் உருவாயிருக்கு. இதனால இந்த 2 ட்ரேடிங் டேல கிட்டத்தட்ட இந்த ஷேர் 7% சரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி டாடா பவர் லிமிடெடோட ரெவென்யூல பெருமளவு ஸ்லிப்பேஜ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டாடா பவர் லிமிட்டோட இந்த Q4 பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த Q4 மார்ச் குவார்டரில் எவ்வளவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,900 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 17,096 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 2,190 கோடி பக்கம் சரிஞ்சிருக்கு. இது இயர் ஆன் இயர்ல 13% பக்கம் டவுன் ஆயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பெருமளவு டிப் ஆயிருக்கு. இந்த Q4ல 2,600 கோடியா இருந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 3,068 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 470 கோடி பக்கம் கம்மியா இருக்கு இயர் ஆன் இயர்ல. இது பார்த்தீங்கன்னா 15% டவுன் ஆயிருக்கு. இதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இந்த Q4ல 1,416 கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 1,306 கோடியா இருக்கு. ஸோ இவங்க ரெவன்யூ ஸ்லிப்பேஜ் ஆன போதும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கம்மியான போதும் சரி, டாடா பவர் லிமிடெட் இந்த Q4ல ப்ரீவியஸ் இயர் Q4 பார்த்தீங்கன்னா நல்லாவே நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல இருந்து அவங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இன்கம் கிடைச்சிருக்கு இந்த Q4ல. ஸோ இந்த Q4ல அதர் இன்கம்ல இருந்து அவங்க ஜென்ரேட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,773 கோடி. இதே ப்ரீவியஸ் இயர் Q4ல இது 861 கோடியா இருந்திருக்கு. ஸோ அதர் இன்கம்ங்கிறது இயர் ஆன் இயர்ல 105% ஜம்ப் ஆனனால தான் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது போன Q4ஓட இந்த Q4ல பெட்டரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நடந்து முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயரான 2026ல இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது 62,000 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் 2025 ஃபினான்ஷியல் இயர்ல இது 65,000 கோடியா இருந்திருக்கு. ஸோ 2 ஃபினான்ஷியல் இயர்ல கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர்ல 4.7% ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்க்கு டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2 ஃபினான்ஷியல் இயரில் கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கம் போன ஃபினான்ஷியல் இயருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக கிடைச்சனால இவங்க நெட் ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் போன ஃபினான்ஷியல் இயரில் தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ டிப்பான மெயின் ரீசன்னால தான் இங்கே டாடா பவர் ஷேர் லாஸ்ட் 2 டேஸாக சிக்னிஃபிகண்ட்டாக டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்படி ரெவன்யூ ஏன் பெருமளவுக்கு கம்மியாக இருக்குங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதற்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா பவருக்கு குஜராத்தில் முந்த்ரா சிட்டியில் 4 கிகாவாட் கெப்பாசிட்டியில் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல இந்தோனேஷியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கோலை யூஸ் பண்ணி தான் பவரை ஜென்ரேட் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து கோலை இம்போர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சப்சிடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இந்தோனேஷியன் கோலோடைய விலைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்த காரணத்தினால சென்ற வருடம் ஜூன் மாதத்தில் கவர்மெண்ட் இந்த கோலுக்கு கொடுக்குற சப்சிடியை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது டாடா பவரோட பிஸ்னஸில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. ஸோ இதனால ஓல்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் படி டாடா பவரால் தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட் பண்ண முடியல. இதனால இந்த பிளான்ட்டை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணாங்க. ஸோ சென்ற வருடம் ஜூலை மாசத்துல ஷட் டவுன் பண்ண பிளான்ட்டை இந்த வருடம் ஏப்ரல் மாசத்துல தான் ரீஓப்பனே பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 9 மாசம் இந்த பிளான்ட் ஷட் டவுனா இருந்த காரணத்தினால டாடா பவர் அவங்களோட சேல்ஸ்ல பெரிய சர்வே செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த பிளான்ட்ல எந்த விதமான பவர் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டி நடக்காத காரணத்தினால அவங்களோட சேல்ஸ் கம்மியாச்சு. ரெவன்யூ டிப் ஆகிறதுக்கு இந்த பிளான்ட் ஷட் டவுன் ஆனது ஒரு மெயின் ரீசனாக இருந்தது. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொடுத்த இந்த சப்சிடி கட் ஆனதும் அதே மாதிரி கோலுடைய இம்போர்ட் செய்யப்படுகிற கோலுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சதும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. ஸோ இதனால இவங்க வேற வழி இல்லாமல் பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணாங்க. இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷட் டவுன் செய்யப்பட்டு வச்சிருந்த பிளான்ட்ல அவங்க அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பிளான்ட்ல ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு தொடர்ந்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளான்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இதர ஆக்டிவிட்டீஸ்க்காக பேங்க்லேருந்து வாங்கின லோனுக்கு அவங்க தொடர்ந்து வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் ஃபங்க்ஷனிங் பவர் பிளான்ட்ல அதோட மெயின்டெனன்ஸ், அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்குற சேலரி, அதே மாதிரி அவங்க வாங்கின ஃபினான்ஸுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த மூடப்பட்டிருந்த 9 மாதத்துக்கு. இது டாடா பவரோடைய ரெவன்யூலையும் சரி அவங்க ஃபினான்ஸ்லையும் சரி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. இந்த மாதிரி பல்வேறு இடர்பாடுகளை சென்ற நிதியாண்டில் டாடா பவர் சந்திச்சிருக்காங்க. ஸோ
தெர்மல் பவர் பிசினஸ்ல மட்டும் இம்பாக்ட் ஏற்படல. அவங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ற பிசினஸ்லயும் இருக்காங்க. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தீம் பார்த்தீங்கன்னா, அதுவும் சென்ற வருடத்துல பெரிய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் மான்சூன் தான். குஜராத் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல சென்ற வருடம் மான்சூன்ங்கிறது வந்து ரொம்ப மிக்சடா தான் இருந்திருக்கு. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு நல்ல வெதர் கண்டிஷன் இருக்கணும், நல்ல மழை பெஞ்சிருக்கணும். ஸோ தட் அப்பதான் அவங்களால வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தங்கு தடையின்றி ஜெனரேட் பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி டியூ டு அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியல. இதனால தெர்மல் பவர் பிஸ்னஸும் சரி, ஹைட்ரோ எலக்ட்ரிஃபிகேஷன் பிஸ்னஸும் சரி, இந்த ரெண்டுலேயும் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59% ரெவன்யூல டிக்ளைன்ஸ் வந்துருச்சிருக்காங்க டாடா பவர். இருந்தாலும் அவங்களோட ரினியூபிள் எனர்ஜி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ற நிதியாண்டில் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அவங்க ரினியூபிள் எனர்ஜி செக்மெண்ட்ல அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ்ல இருந்து அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியல. ரினியூபிள் எனர்ஜியில் அது விண்ட் எனர்ஜி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லோ விண்ட் யூட்டிலைசேஷனுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேக்டராக சொல்கிறாங்க. அதாவது பிலோ ஆவரேஜ் விண்ட் ஸ்பீடுங்கிறது இவங்களோட விண்ட் அசட் மூலமாக விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுல சிக்னிஃபிகண்ட் டிப்பை உருவாக்கியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் அசட் மூலமாக அவங்களால எதிர்பார்த்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ரினியூபிள் எனர்ஜி செக்மெண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களோ அதுக்கு பேங்க்ல பெரிய அளவுக்கு லீவரேஜ் வாங்கி தான் இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை பே பண்ணுறதுனால அப்ஃப்ரண்ட் வந்து இவங்க பெரிய லெவலில் லோனும் வாங்கியிருக்காங்க, பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிருக்காங்க. ஸோ ரினியூபிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ரெவன்யூங்கிற வந்துட்டு இமீடியட் டியூரேஷன்லேயே ரியலைஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் தான் வந்து ரெவன்யூ ஈல்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் அவங்க ரினியூபிள் எனர்ஜியில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாமல் போனதும் இது ஒரு மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. ஆன் டாப் ஆஃப் தட் சென்ற வருடம் நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ இந்தியன் கவர்மெண்ட் லேபர்லால சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நியூ லேபர் கோட் கொண்டு வந்தாங்க. அதாவது இதில் ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கிராஜுவிட்டிக்காகவும் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்காகவும் பெரிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது டாடா பவர் கம்பெனியும் அவங்களோட ரெவன்யூலேருந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்துட்டு இந்த லேபர் கோட் சேஞ்சஸ்க்காக ரிசர்வாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெவன்யூவில் ஒரு சின்ன டிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டாடா பவர் சென்ற வருடம் இவி அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை பெருமளவுக்கு ரன் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் த கண்ட்ரி. இன்ஃபேக்ட் பப்ளிக் அண்ட் பஸ் இவி சார்ஜிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுக்காக சிக்னிஃபிகண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, அப்ஃப்ரண்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இவி அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிற பிஸ்னஸ் செக்மெண்ட் கிடையாது. ஏன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் வந்து மக்கள் தொடர்ந்து வந்துட்டு அவங்களோட வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணும், தொடர்ந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டுங்கிறது ப்ராஃபிட்டபுளாக வரும். இது ஷார்ட் டேர்மில் வந்து நான் ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக இருந்தாலும் லாங் டேர்மில் இதுக்கு பெரிய க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ டாடா பவர் ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்த கம்பெனி என்னதான் ஷார்ட் டேர்மில் நிறைய பின்னடைவுகளை சந்திச்சாலும் அவங்களோட முத்ரா பிளான்ட் இப்போ வழக்கம் போல் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பிளான் க்ளோஸ் பண்ணாமல் இயங்குனாலே போதும், அவங்களோட ரெவன்யூங்கிறது வந்து மேலே மேலே போகுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன் டாடா பவர் சென்ற நிதியாண்டில் ரொம்ப வீக்கான ரெவன்யூ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கிறதுக்கான அத்தனை ரீசன்ஸையும் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.